நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாழ்க்கையில முதல் தடவையா நான் ஆஜரான ஒரு கேஸ்ல கோர்ட்டு எனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லியிருக்கு. தீர்ப்பு வந்ததும் போலீஸும் நடவடிக்கை எடுத்துருச்சு. அதுதான் எனக்கு கிடைச்ச முதல் வெற்றி. இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நீங்க தான் காயத்ரி. என்னோட இந்த சந்தோஷத்துக்கு உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா கையில காசு இல்லையே. நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன். ஹலோ, நான் சொன்னது ஏதாவது காதுல விழுந்ததா? நான் இப்போ இதெல்லாம் கேட்குற மூட்ல இல்ல பாலு. மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற அறிவு உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. எப்போ பார்த்தாலும் உங்களுடைய சந்தோஷம், உங்க துக்கத்தை மட்டும்தான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ சாரி, நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. உங்களை மாதிரி வக்கீலுங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சாட்சியோட சொன்னா மட்டும்தான் புரியுமா, இல்லைன்னா புரியாதா? இந்த கருப்பு கோட்டு போடுறவங்களுக்கு மனசாட்சியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னோட வாழ்க்கையில நான் சந்திச்ச பிரச்சனையும் கஷ்டத்தையும் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. எது இல்லைனாலும் கரெக்டா சம்பளம் கிடைக்கிற மாதிரி வேலை இருக்குல்ல, உங்களுக்காக காத்திருக்கும், பாசம் காட்டவும் அம்மாவும் சகோதரிகளும் இருக்காங்கல்ல. எனக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இருந்தாலும் நான் ஹாப்பியா இருக்கேன்ல. அப்புறம் எதுக்காக காயத்ரி நீங்க இவ்வளவு சென்டிமெண்டல் ஆகுறீங்க? என் மனசுல இருக்கிற வழிய உங்களுக்கு சொன்னா புரியாது பாலு. அதுக்கு நீங்க மனசார யாரையாவது விரும்பி இருக்கணும். யாருடைய அன்பையாவது நீங்க அனுபவிச்சு பார்த்திருக்கணும். அது எப்படி? உங்க மனசு முழுக்க எப்பவோ வாதாட போற ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ் பத்தின லா பாயிண்ட்ஸ் சாட்சி இதுதானே ஓடிக்கிட்டு இருக்கும். இதே மாதிரி ஒரு டைலாக எப்பயோ எங்க அம்மா எங்க அப்பாட்ட சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்பா மெஜிஸ்ட்ரேட்டா இருந்ததுனால எப்பவும் கோர்ட்டு கேஸ்ன்னு மட்டும்தான் பேசிட்டே இருப்பாரு. அவரை கம்பேர் பண்ணும்போது நான்லாம் ஒண்ணுமே இல்லை தெரியுமா? இதுவே ஒண்ணு இல்லையா? சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மனசுல இருக்கிற பாரத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் பாருங்க. முதல்ல என்ன சொல்லணும்? ஹே காயத்ரி, கொஞ்சம் நில்லு. ஒன்னு சொல்றேன் கேளு. நந்தாக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் இன்னையில இருந்து வேற ஒரு பொண்ணுக்கு சொந்தமாயிட்டான். அதனால என்ன, நீயே தானா நந்தா விட்டு கொடுத்ததா என்கிட்ட சொன்ன. எங்க பாட்டி அடிக்கடி என்கிட்ட ஒன்னு சொல்லுவாங்க, நம்மளை விட்டு போனதை பத்தி யோசிச்சு வருத்தப்படக்கூடாதுன்னு. ஏன்னா நாளைக்கு நமக்கு வரப்போற சந்தோஷத்துக்கு அது தடையா இருக்குமாமா. இன்னையிலிருந்து நீ புதுசா கனவு காண தொடங்கு. நந்தாவை விட அன்பு காட்டுற நல்ல துணைய உனக்காக நான் கண்டுபிடிச்சு தருவேன். ஏய் காயத்ரி, ஏய். உனக்கு வேணா நீ குடிச்சுக்கோ. எனக்கு நைட் டைம்ல பால் குடிக்கிற பழக்கம் இல்ல. எனக்கும் சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் உங்க அம்மா கம்பல் பண்ணாங்கன்னு தான் எடுத்துட்டு வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ, இது அந்த போஸ்ட் உமன் கொண்டு வந்த கிஃப்ட். இது ரூம்குள்ள வைக்க மறந்துட்டேன். இங்க வச்சிடுறேன். நான் உங்களை டிஸ்டர்ப் எதுவும் பண்ணிடல? நோ, போஸ்ட் விமன் கொண்டு வந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிதானே? அது ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அனுப்பின கிஃப்ட். போஸ்ட் உமன் இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓ ஆமா, இவருக்கு ஊர்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க அனுப்பின ஸ்பெஷல் கிஃப்டா இருக்கும். அதனால தான் நான் இப்பவே கொண்டு வந்து கொடுத்தேன். அப்போ இதை இப்பவே ஓபன் பண்ணல. நீங்க தப்பா எடுத்துக்கலனா நீங்களே இதை ஓபன் பண்ணலாமே தேவி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அது என்ன எது நாங்களே பார்த்துக்கிறோம். அப்போ ஓகே. ஓகே ஸ்வேதா, குட் நைட். குட் நைட்.
என்ன கட்டிக்க முடியாதுன்னு சொன்னல, நீ இன்னொருத்தி கூட எப்படி சந்தோஷமா வாழ்ற நானும் பார்த்துடுறேன். நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அதை திறக்கிறங்கிற பேர்ல டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி வெளியில நடக்கிற சில விஷயங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும். புரியலையே. இன்னைக்கு கரெக்டா இந்த கிஃப்டை எடுத்துட்டு வந்து கேட்டுக்கு முன்னாடி எனக்கு தடையா நின்னாலே அந்த போஸ்ட் விமன் தானே நீங்க காதலிச்ச காயத்ரி? நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா கௌரி? இப்போ இது நமக்கு மட்டும்தான் தெரியும். இது வேற ஒருத்தர் காதுக்கு போறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நமக்கு வேற வழியே இல்ல கௌரி. ஓ மனோஜ் எப்ப வருவான்னு தெரியாது. உன்னோட வயித்துல வளர்ற குழந்தை அப்பா வர வரைக்கும் அது காத்துட்டு இருக்காது. அந்த குழந்தையோட வளர்ச்சிய நம்ம யாராலையும் தடுக்கவே முடியாது. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் மனோ என்னை தேடி வராம இருக்க மாட்டாரு. நீ வேணா பாரு, அவர் கூடிய சீக்கிரம் வரதான் போறாரு. ஆனா இதுக்கப்புறமும் ரொம்ப நாள் நம்மளால காத்துட்டு இருக்க முடியாது. ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அபார்ஷன் கூட பண்ண முடியாம போயிடுமா? அப்புறம் இந்த உலகத்துல நம்ம தலை நிமிர்ந்து வாழவே முடியாது. அப்படி வாழ்றதுக்கு நம்ம தற்கொலையே பண்ணிக்கலாம். இத பத்தி எல்லாம் நான் ஒண்ணு யோசிக்காம இல்லம்மா. அதே சமயம் என் குழந்தைய விட்டு கொடுக்கறதாம இல்ல. அப்புறம் அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? ஒட்டு மொத்த குடும்பத்தையும் பலி கொடுக்க போறியா? எனக்கு நீ ஒருத்தி மட்டும் பொண்ணு கிடையாது. இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. நான் அவங்க வாழ்க்கையும் பார்க்கணும். உனக்கு என்ன இருந்தாலும் அவங்க 2 பேர் மட்டும் தானே முக்கியம். எனக்கு அது தெரிஞ்ச விஷயம்தான். தயவு செஞ்சு என்னை என் போக்குல விடு. அப்புறம் நீ என்ன பண்ண போற? மனோஜ் ஒருவேளை திரும்ப வரலனா அப்பா இல்லாத குழந்தைய பெத்துக்கிட்டு இந்த ஊர்ல நீ தலை குனிஞ்சு வாழ போறியா? எனக்கு அத பத்திலாம் ஒரு கவலையும் இல்ல. நீ ஏன் கவலைப்படுற? என் வயித்துல வளர்றது நான் விரும்புறவரோட குழந்தை. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கணும்னா ஒண்ணு இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணியாக்கணும். இல்லனா யாரோட குழந்தைய நீ சுமந்துட்டு இருக்கியோ அவன் இருக்கிற இடத்துக்கே நீ போய் சேர்ந்துரு. அதை விட்டுட்டு இந்த குழந்தைய சுமந்துக்கிட்டு இந்த வீட்ல வாழணும்னு மட்டும் நினைக்காத. நான் சம்மதிக்க மாட்டேன். ஓ, அப்போ என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதா உன் லட்சியம், சரிதானே? நீ இங்க இருந்து போகணும்னு நான் சொல்லவே இல்லையே. நீ பண்ண எல்லா தப்பையும் நான் சகிச்சுக்கிட்டு உன் கூட நானும் துணையா தானே நிக்கிறேன். நான் இப்பவும் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ சம்மதிச்சனா உன்னோட தங்கச்சிங்களுக்கு கூட தெரியாம நாம இந்த குழந்தைய ஏதாவது ஒரு டாக்டரை போய் பார்த்து இல்லாம பண்ணிடலாம். நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் அவ்வளவு பெரிய ரகசியம்லாம் இல்ல. காயத்ரிக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஓஹோ, அப்போ உனக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல? இவ இந்த அசிங்கத்தோட நம்ம வீட்லயே இருக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா? இல்லம்மா, இத நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். தெரியாம நடந்த தப்பு இது. அதே மாதிரி யாருக்கும் தெரியாம இதை முடிச்சிடலான்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்டல, இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு தயாராகு போ. இப்பவே போனா டாக்டர் நம்மள அதிகமா கேள்வியே கேட்க மாட்டாங்க. உன் கூட சேர்ந்து ஒரு உயிரை கொல்றதுக்கு மனசாட்சியே இல்லாம நாங்களும் தொட போறோம். இதுக்கு மேல எதையும் யோசிக்காதக்கா. இப்படி ஒரு விஷயமே நடக்கலன்னு நினைச்சு தயவு செஞ்சு அம்மா சொல்றதை கேளு. முடியாது. அவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க குழந்தைய கலைச்சிருன்னு. இது என்னோட குழந்தை. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா என் குழந்தையோட என்ன யார் ஏத்துக்கிறாங்களோ அங்க போயிடுவேன். மனோவோட குழந்தை மனோ வீட்டுல வளர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. நான் அங்க போய்க்கிறேன். இனி என் விஷயத்துல தலையிட வேண்டாம்.
அந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் இல்ல. அவங்க எங்க போனாங்க? யார் வீடு? மனோ வீடா? ஆமா. அவங்க எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. எதுக்காக? மனோ இறந்துட்டான்னு சொல்லி இன்சூரன்ஸ்காரங்களை ஏமாத்தி பணம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப நாளாவே போலீஸ்காரங்க அவங்க குடும்பத்தை வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நேத்து ராத்திரி டிவியில 10:30 மணிக்கு அந்த குற்ற நிகழ்ச்சியில கூட வந்ததே இந்த கேஸ் தான். நான் பார்க்கலண்ணே. என்னாச்சு? முதல்ல கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்தது. அடக்கம் பண்ண பாடிய நோண்டி வெளியில எடுக்க சொன்னாங்க. அப்புறம் போலீஸ் வந்து நோண்டி எடுத்தாங்க. பாடிக்கு புதுசா சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. ஆனா நல்ல விஷயம் ஒண்ணு நடந்தது. இறந்தது மனோஜி இல்ல. என்ன இருந்தாலும் இன்னொருத்தனை புதைச்ச இடம் இல்ல. அதுல இருந்து அவங்களுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு. இன்சூரன்ஸ் ஆளுங்க வந்துட்டாங்க. முன்னாடியே நம்ம ஊர்ல இதே மாதிரி ஒரு கேஸ் நடந்திருக்கு. செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டாங்க. பையன் இறந்துட்டான்னு அந்த அம்மா சொல்றாங்க. இது பொய்ன்னு இன்சூரன்ஸ்காரன் சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜீப் வந்தது, அவங்கள கூட்டிட்டு போயிட்டான். அவங்கெல்லாம் எப்ப வருவாங்கன்னு தெரியுமா? அது யாருக்கு தெரியும். ஆனா ஜாமீனுக்கு மட்டும் ட்ரை பண்ணாங்கன்னு தெரியும். கிடைச்சா வருவாங்க, இல்லைன்னா கோவிந்தா கோவிந்தா. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ இங்க வராம இருந்தா உனக்கு நல்லது. நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். சரிம்மா. நம்ம வீட்டுக்கும் திரும்ப போக முடியாது. அவங்க என் குழந்தைய வாழ விட மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? மனோ வீட்டு ஆளுங்க இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது அவங்க வீட்டுல நம்மளால போய் தங்கவும் முடியாது. ஹலோ, அம்மாவும் 3 பொம்பளை பிள்ளைங்களும் தனியா இருக்கிற வீடு இது. வெளியில இருக்கிற நீங்க இந்த வீட்ல வந்து உரிமை எடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. கௌரி, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம். அடியே வேண்டாமா, தேவையில்லாம பேசி உடம்பு வர்த்திக்காத. அதான் கௌரி வந்துட்டால, நான் கிளம்புறேன். நான் மருந்து வாங்க போனப்ப முடியாம இருக்கவங்க அம்மாவை பார்த்துக்க எங்க அப்பா இருந்ததுதான் தப்பா? உனக்காக மனோ தங்க இடம் கொடுத்ததும் உங்களுக்கு காவலா இருந்ததும் அந்த மனுஷனோட வீட்டில் தான். மனோ உன்னை கூட்டிட்டு போக வருவானா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனா எங்க அப்பாவோட மனசை கஷ்டப்படுத்தினதுக்கான தண்டனைய நீ அனுபவிப்ப. கௌரி, நீ பேக் எடுத்துட்டு எங்க போற? தெரியல. கௌரி தோத்து போயிட்டா. இனி எங்கேயாவது போக வேண்டியதான். நீ என்ன பார்த்துதான் எங்க வீட்டுல சொல்லாத. நான்
போறேன். கௌரி, இங்க இருந்து நீ எங்கேயாவது போயிட்டேனா இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? உங்க அம்மாவையும் தங்கச்சிங்களையும் எதுக்காக மறுபடியும் வேதனைப்படுத்துற? எனக்கு வேற வழி தெரியல ராஜேஷ். அவங்க எல்லாரோட மானத்தையும் காப்பாத்துறதுக்காக தான் நான் போக முடிவெடுத்தேன். உன்னையும் உன்னோட அப்பாவையும் நான் எவ்வளவோ வேதனைப்படுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பு கேட்குற மனசு உன்கிட்ட இருந்தா மன்னிக்க எல்லாரும் தயாரா இருக்கும். அப்புறம் எதுக்காக நீ போகணும்? திருத்தவே முடியாத சில தப்புகள் என் வாழ்க்கையில நடந்து போச்சு. அது என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். மனுஷன் மனசு வச்சா தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை கௌரி. நமக்கு இருக்க கடைசி கதவும் மூடும்போது தான் இந்த மாதிரி ஓடி போறதை பத்தி யோசிக்கணும். நான் இவ்ளோ தப்பு பண்ணியும் ஏன் ராஜேஷ் என்ன நீ வெறுக்க மாட்டேங்கிற? உன்னை பார்க்கும்போதே ரொம்ப டயர்டா தெரியுது. நீ இன்ன வரைக்கும் எதுவும் சாப்பிடல. நானும் காலையிலே ஒரு வேலையா கிளம்பிட்டேன். இது வரைக்கும் நானும் சாப்பிடவே இல்லை. நம்ம 2 பேரும் போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாமா? அம்முக்குட்டி, அம்மு, அம்முக்குட்டி, இந்தாங்க நீங்க கேட்ட சாக்லேட். அம்மு, அது திருப்பி கொடுத்துரு. கொடுன்னு சொல்றல. டாடி ப்ளீஸ், இது எனக்கு வேணும். இங்க பாரு, நீ தேவையில்லாம அப்பா கிட்ட அடி வாங்காத. அத அவன்கிட்ட கொடு. தரமாட்டேன். கொடுன்னு சொல்றேன்ல. நான் உனக்கு வேற சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன். அதை கொடு. தூக்கி போடு. கொடுங்கற. உள்ள வா. சாக்லேட் வேணுமா? பேசாம உள்ள போடு. சாக்லேட். வெளிய வந்து பாரு, அப்புறம் இருக்கு. சாமிநாதன் உன்னை வேலையை விட்டு அனுப்பிட்டதா கேள்விப்பட்டேன். அப்புறம் உனக்கு எங்க இருந்து வந்தது சாக்லேட் வாங்க காசு? கண்டவங்கிட்ட பிச்சை எடுத்து திருடி வாங்குற காசுல என் பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்காத. அவளுக்கு வேணுங்கிறத நான் வாங்கி கொடுப்பேன். பிச்சை எடுத்தோ திருடியோ எனக்கு பழக்கம் இல்லை. நான் சொந்தமா கேஸ் எடுத்து நடத்தி அதுல கிடைச்ச காசுல தான் அம்முக்குட்டிக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஏதோ ஒரு பணத்தை மறுபடியும் தோண்டி வெளியே எடுக்கிற கேஸ் தானே நீ இப்ப எடுத்து நடத்துற. அதுல கிடைச்ச பணத்தை வச்சு நீங்க யாருக்கும் எதுவும் வாங்காத. சாமிநாதன் வக்கீல் துரத்து விட்டார்னா அதை விட பெரிய வக்கீல் கிட்ட போய் சேரப்பாரு. அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இங்க இருக்கிறவங்களோட மானத்தை வாங்குற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்காத. நான் எடுத்து நடத்துற கேஸ சரின்னு சொல்லி கோர்ட் அதை ஏத்துக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உத்தரவு கொடுத்துருக்குன்னா அது எவ்வளவு சாதாரணமான கேஸா இருந்தாலும் ஒரு அட்வொகேட்டா எனக்கு என் வேலையில எனக்கு நம்பிக்கை கொடுக்குது. கேஸ்ல பெருசு சின்னதுன்னு ஒண்ணும் இல்ல. கோர்ட்ல தன்னோட கட்சிக்காரனுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். அதுதான் முக்கியம். என்னோட முதல் கேஸ்லயே எனக்கு அந்த வெற்றி கிடைச்சிருச்சு. இனி இந்த பாலுவோட வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான். கனவு கட்டிட்டே இருக்காத. கேஸ ஜெயிச்சா மட்டும் பத்தாது. கேஸுக்கு ஏத்த மாதிரி காசும் வாங்கணும். அது நடக்காத வரைக்கும் நீ எதுவும் கிழிக்க போறதில்ல. நில்லு. இப்போ இந்த கேஸுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைச்சதுல அதுல உனக்கு என்ன லாபம்? இருந்த ஒரு வேலையும் விட்டுட்டு வெளியே வந்துட்ட. இதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சொல்லுடா. கங்க்ராட் சொல்லலான்னு பார்த்தா கட் பண்றாரா? ஏதாவது பிஸியா இருப்பாரு போல. ஏன் போனை கட் பண்ண? யார் கால் பண்ணது? அது என்னோட கிளைண்ட். கேஸ் விஷயத்தை டீடைல்டா பேசணும், அதான் கட் பண்ண. நீ இந்த கேஸ் எடுத்து நடத்துறது ஏதோ ஒரு பொண்ணுக்காகன்னு கேள்விப்பட்டோம். யார் அவ? கொஞ்ச நாளாவே உன்னையும் அவளையும் பல இடத்துல பாக்குறாங்களாமே. அப்படின்னா இந்த கேஸ ஒரு பொண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. நல்லா தெரியுது, சரிதானே? இவனோட கேஸ வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு கேக்குறேன். இதோ பாரு பாலு, உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை நீ செய். அதுக்கு எப்பவும் இந்த பாட்டி நான் உனக்கு துணையா இருப்பேன்.
யாரு தடுக்கிறாங்கன்னு நானும் பாக்குறேன். அவங்க உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் சில பேர் ஃபோன் அட்டென்ட் பண்ணுவாங்க. அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ண யாருமே எடுக்க மாட்டாங்க. என்னைக்காவது நம்மளுடைய தேவை அவங்களுக்கு இருக்குங்கிறத அவங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. அதான் இப்படி பண்றாங்க. உன் அக்கா கௌரி ஃபோன் எடுக்கலன்னு தான் இப்படி புலம்பிட்டு இருக்கியா? பின்ன என்னம்மா, அக்காவோட ஃபோன் ரிங் ஆயிட்டே தான் இருக்கு. ஒருவேளை மனோஜ் வீட்டுல இருக்கிறவங்க அக்காவை ஏத்துக்கிட்டு இருப்பாங்களோ, அதனாலதான் நம்மலாம் வேண்டான்னு முடிவு பண்ணி ஃபோன் எடுக்காம இருக்காளோ. ஒருவேளை அப்படியும் நடந்திருக்கலாம். மனோஜோட கேஸ போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்குல்ல, அதனால அவனுக்கு பிறக்க போற குழந்தைய ஏத்துக்கலான்னு கூட அவங்க முடிவு பண்ணிருக்கலாம். மனோஜ் திரும்ப வந்துட்டா அத காரணமா வச்சு அவன் இவங்க கூட சேர்ந்து வாழ்வான்ல. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க அக்காவை ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தோணலம்மா. ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பறி கொடுத்த மாதிரி இருக்காங்க. இந்த நிலைமையில இந்த பாரத்தையும் அவங்க ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தோணல. எதுக்கும் நான் போய் அக்காவை பார்த்துட்டு வரவா? எல்லாருமே தன்னை கைவிட்டுட்டு தான் நினைச்சு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டானா? எவ்வளவு ஆச்சு? 50 ரூபா. இந்தாங்க. தோ வந்துட்டா பாரு. அவ என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளேயே விடுவேன். அம்மா, இப்ப எதுவும் பேச வேண்டாம். அக்கா திரும்பி வந்ததை பார்க்கும்போது நம்ம சொல்றதை கேட்டு நடந்து பண்ணா எனக்கு தோணுது. அங்கே நில்லு. மனோஜ் வீட்ல என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட போய் இத சொன்னதும் உனக்கு நிம்மதி ஆயிடுச்சுல? நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல. அப்புறம் எதுக்காக நீ அங்க போன? இந்நேரம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா அதை கழிச்சிட்டே வந்திருக்கலாம். நாளைக்காவது ஹாஸ்பிட்டலுக்கு வருவியா மாட்டியா? இதுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் உள்ள வா. அம்மா, அக்கா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுத்துட்டு தான் திரும்பி வந்திருக்கான். அப்படியே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல இந்த குழந்தை வேண்டாம்க்கா. முதல்ல நீ உன் வாழ்க்கைய பாரு. அது நல்லா இருந்தாதான் எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கா. நாளைக்கு காலையிலக்குள்ள ஒரு நல்ல முடிவெடு. நில்லு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்னோட சம்மதம் இல்லாம உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க குழந்தைய யாராலையும் அழிக்க முடியாது. ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாத. நாளைக்கு நீ அதுக்கு தயாரா இல்லனா உன் அம்மா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அக்காவுக்கு நான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன், சரியா? அவன் சம்மதம் சொல்லணும். இல்லனா நான் இங்க இருக்க மாட்டேன். என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உனக்கு எதுக்குக்கா எங்க மேல இவ்ளோ கோவம்? நாங்க யாரும் உன்னுடைய எதிரிங்க இல்ல. உனக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்க. அதனாலதான் என்னோட ஆசை கனவு எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன வாழவே விட மாட்டீங்களே. உன்னை யாருக்கா வாழ வேண்டான்னு சொன்னது? நீ தானக்கா அம்மா சொன்னதை கொஞ்சம் கூட கேட்காம மனோஜ் வீட்டுக்கு போறேன்னு கிளம்பி போன. அங்க இருக்கிறவங்கள பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. மனோஜ் உயிரோட இல்லனா இந்த உலகத்துல முதல்ல சந்தோஷப்படுறவங்களே அவங்கதான். மனோஜோடைய அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த பொம்பளை. அப்படி இருக்கும்போது உன் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கிற குழந்தைய மட்டும் அவங்க மனசார ஏத்துப்பாங்கங்கிற எண்ணம் உனக்கு இருக்காக்கா? இல்ல, அவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனாலதான் கடவுள் என்ன அவங்கள பார்க்க விடாம தடுத்துட்டாரு. நாங்க போகும்போது அவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க.
என்ன அவங்க ஏத்துக்கலனாலும் மனோ உயிரோட தான் இருக்காருங்கிறத அவங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு அது போதும். அது அவ்வளவு சுலபமா நடக்கிற விஷயம் இல்லக்கா. மனோஜ் திரும்ப வருவார்னு நீ எந்த நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்க? இப்போ மனோஜ் தலைமறைவா இருக்கிறது அவருடைய குடும்பத்துக்காக தான். மனோஜ் பேர்ல அவங்க வாங்கின பணத்தை அவங்க திரும்ப கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான். போலீஸ் அந்த டெட் பாடியை செக் பண்ணி அது மனோவோடது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துதான் ஆகணும். அது எப்படின்னு தெரிஞ்சிடும். அவங்க அந்த இன்சூரன்ஸ் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா மனோ கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. அப்பவும் மனோஜ் ஒரு கொலை குற்றவாளிங்கிறத நீ எப்பவும் மறந்துடாத. இந்த கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிஞ்சு மனோஜால சாதாரண வாழ்க்கையை எப்போ வாழ முடியும்னு யாராலுமே சொல்ல முடியாது. தெரியாம ஆக்சிடென்ட் நடந்த ஒரு கொலைக்கு எந்த ஒரு கோர்ட்டும் தூக்கு தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. மனோவை எப்படியாவது சரண்டர் ஆக சொல்லு. கேஸ் நடத்தி மனோவை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வந்துடலான்னு நீதான காயத்ரி என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்போ நான் என் மனோவுக்காக காத்துட்டு இருக்கிற சமயத்துல இப்ப பேச்ச மாத்தி பேசுறல. அது இல்லக்கா, அன்னைக்கு நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ மனோஜுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். என்னைக்கு இருந்தாலும் நான் உங்க 2 பேரையுமே ஒண்ணு சேர்த்து வைப்பேன். ஆனா இப்போ உன் வயித்துல வளர குழந்தைய வச்சுக்கிட்டு நீ மனோஜுக்காக காத்துக்கிட்டு இருக்க கூடாதா? அது என்னைக்கா இருந்தாலுமே உனக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி பெரிய அவமானத்தை தான் உண்டாக்கும். கல்யாணமாகாத ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா அவளையும் அந்த குழந்தையையும் இந்த சமுதாயம் எப்படி பார்க்கும்னு உனக்கு தெரியும்ல. அந்த மாதிரி ஒரு அவமானத்தை சகிச்சுக்கிட்டு நீ வாழக்கூடாதுன்னு தான் நம்ம அம்மா உன்னை அப்படி ஒரு முடிவெடுக்க சொன்னாங்க. மத்தபடி உன்னையும் உன் வயித்துல இருக்கிற குழந்தையையும் பிடிக்காமலாம் இல்லக்கா. அப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்க மரியாதை தான் முக்கியம். ஆனா எனக்கு முக்கியம் மனோ எனக்காக கொடுத்துட்டு போன என் குழந்தை. ஒருவேளை மனோ வராமலே போனாலும் சரி, அப்ப கூட மனோவோட ஞாபகார்த்தமா எனக்கு இந்த குழந்தை வேணும். அக்கா, அதுக்காக கௌரி என்ன வேணாலும் பண்ணுவா. உங்க மரியாதையை காப்பாத்துறதுக்கு மனோ என்ன தேடி இங்க வர்ற வரைக்கும் கை காட்ட யாராவது ஒருத்தர் இருந்தா போதும்ல. அது நடக்கும். என்னை ஏத்துக்கிற மனசு இருக்கிற யாராவது அதுக்கு தயாரா கண்டிப்பா வருவாங்க. நீ தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இல்ல. ஒருபோதும் நடக்காத விஷயம். இந்த குழந்தைய நீ நிச்சயமா பெத்துக்கணும்னா மனோஜ் வீட்டுல இருக்கிறவங்களாவது உன்னை கண்டிப்பா ஏத்துக்கணும். வேணும்னா அதுக்காக நான் கூட கடைசி முறையா முயற்சி பண்ணி பாக்குறேன். அதுவும் நடக்கலன்னா அதுக்கப்புறம் உன் வயித்துல வளர்ற குழந்தைய நீ கண்டிப்பா கலைச்சுதான் ஆகணும். இல்லனா அந்த ஒரு உயிருக்காக நீ நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா உயிரையும் நீ இழந்துதான் ஆகணும். இந்த பிரச்சனை என்னைக்கு தான் முடிஞ்சு தொலையுமோ தெரியல. தினம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடுறதை விட ஜாமீன் கிடைக்காம ஜெயிலே இருந்திருக்கலாம். அம்மா, நம்ம ஒரு டாக்ஸி பிடிச்சு போயிருக்கலாம்ல. இப்ப நம்மள எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க. ரொம்ப அசிங்கமா இருக்குமா? டாக்ஸில போனா காசு வேண்டாமா? பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் போலீஸ்காரங்க முடக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு ஜெயிலே பரவாயில்லன்னு. என்னப்பா நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க? நம்ம இந்த ஊருக்காரங்க முன்னாடி மானங்கிட்டு நடக்கணுமாப்பா? இப்படிலாம் நடக்கும்னு நமக்கு என்னமா தெரியும்? பாடி அடையாளம் காட்டுறதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். உண்மையை சொல்லணும்னா மனுவோட இன்சூரன்ஸ் பண்ண வந்ததுக்கு அப்புறம் தானே அவன் உயிரோட இருக்கிற விஷயமே நமக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நாம ஒரு திருட்டு வேலை பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனா இது இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்க இது நமக்கு தெரியாம நடந்து போன தப்புன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இல்லைனாலும் மனோஜ் உயிரோட இருக்காருங்கிறத ஒரு நாள் தெரியதானே போகுது. அப்பவும் நீங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ வேற ஒரு வழியில இந்த விஷயம் வெளியில வந்தது ஒரு வகையில உங்களுக்கு நல்லதுதான். மனோஜ் உயிரோட வந்ததும் அவரை நாம மறைச்சு வச்சிருந்ததும் வேற யாருக்கும் தெரியாதுல்ல. நான் இப்ப
தேவை வந்தது இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னு பேசி முடிவெடுக்கதான். எங்க பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு கிடைச்சிரும். ஆனா இன்சூரன்ஸ் பணத்தெல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் எங்க வீட்டையும் ஜப்தி பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கெல்லாம் திருப்தியா இருக்கும்ல? இதுல எங்களுக்கு என்ன திருப்தி இருக்கு? உங்களுக்கு வந்த இன்சூரன்ஸ் பணம் தானே நஷ்டமா இருக்கு. ஆனா எங்களுக்கு இங்க மானமே போற நிலைமையில இருக்கும். மனோஜ் எங்க இருந்தாலும் இங்க கூட்டிட்டு வரணும், கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கு உங்களுடைய உதவி எனக்கு வேணும். நாங்க என்ன பண்ணணும்னு நீ சொல்றமா? இப்ப எல்லாம் போலீஸ் கிட்ட போயிடுச்சுல, இனி அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. அது இல்ல அங்கிள், மனோஜ் கோர்ட்ல ஆஜரானார்னா அவருடைய கேஸ நாம எடுத்து நடத்தலாம். மனோஜ குற்றவாளின்னு சொல்ற இந்த கேஸ ஒரு ஆக்சிடென்டா நடந்ததுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். அதனால எங்களுக்கு என்னமா பிரயோஜனம்? வீட்டு மேல 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சுட்டு அவன் போயிட்டான். இந்த லட்சணத்துல நாங்க அவனோட கேஸ வேற எப்படி நடத்த முடியும்? கேஸ நான் நடத்திக்கிறேன். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். வீட்டு பத்திரத்தை வச்சு மனோஜ் வாங்கினது 25 லட்சம் ரூபாய் கடன் தானே? அந்த கடனையும் நானே அடைக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க இப்பவே பண்ணணும். என் அக்கா கௌரியையும் அவ வயித்துல வளர மனோஜோடைய குழந்தையையும் நீங்க ஏத்துக்கணும். எங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்ல. அக்கா என்ன நடந்தாலும் அந்த குழந்தைய கலைக்க மாட்டேன்னு சொல்றான். நாங்க மான மரியாதையோட தலை நிமிர்ந்து நடக்கணும். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் அக்காவோட வாழ்க்கைக்காகவும் அவளுடைய நல்லதுக்காகவும் அந்த 25 லட்சம் ரூபாவை என் குடும்ப சொத்தை வித்தாவது நான் அடைக்கிறேன். தயவு செஞ்சு என் அக்காவை நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். அப்படின்னா நம்ம எல்லார் கையும் மீறி இந்த விஷயம் போயிருக்கு, அப்படித்தானே? பிரமாதம். செத்து போயிட்டான்னு நினைச்சவனுக்கு புள்ள வேற பிறக்க போகுது. இங்க பரமா காயத்ரி, நீ இப்ப சொல்றதெல்லாம் உண்மைதானா? கௌரி? ஆமா அங்கிள், உண்மைதான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாத நிலைமையில இருக்கும். கௌரி அக்கா எங்களை தேடி எங்க வீட்டுக்கு வந்ததா பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க. அப்ப இதுக்காக தான் வந்தாங்களா? நாங்க இத பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு காயத்ரி. மனோவும் கௌரியும் பழகுனாங்க, 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தாங்கங்கறத நாங்களும் நம்பணும்ல. அப்படி இல்லாம நீ வந்து சொன்ன உடனே உன் அக்கா வயித்துல வளர்ற குழந்தை எங்க மனோவோடதாங்கிறத நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? அடடே, கர்னல் சாரா? இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். கௌரி அந்த அளவுக்கு உங்களை காயப்படுத்திட்டா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கௌரியை பத்தி தான் நமக்கு எல்லாமே தெரியும்ல. அவ இங்கே தானே இருக்கா? இருக்கா, ரூம்ல தான் இருக்கா. காயத்ரி? அவ வெளியே போயிருக்கா. இன்னைக்கு ஆபீஸ் இல்ல, சீக்கிரமா வரேன்னு சொல்லிருக்கா. அது இருக்கட்டும், ஏதோ முக்கியமான விஷயமா வந்திருக்கீங்க போல. சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா காயத்ரி தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இதோ வந்துட்டாளே. பொண்ணுனா இப்படி இருக்கணும். நாம அவளை பத்தி நினைச்சோம், உடனே வந்துட்டா பாத்தியா? பாசம் காட்டுறதுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கணும். என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. என்ன என்கிட்டயே சொல்லுங்க. நீ வா. ஆமா, உன்னை பத்தி கேட்டுட்டே இருந்தாரு. கரெக்டா நீ வந்துட்ட. அத பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? நான் என்ன நினைச்சேன்னா அக்கா வந்து மன்னிப்பு கேட்டதா நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். முதல்ல நான் அப்படிதான் நினைச்சேன். ஒரு முக்கியமான விஷயம், அதனாலதான் வந்தேன். என்ன அங்கிள், ராஜேஷ் அண்ணாவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? உங்களை பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. நீ நினைச்சது கரெக்ட் தான். கல்யாண விஷயம் தான். அத இங்க நின்னு பேச நல்லா இருக்குமா?
ஐயோ நான் அதை சுத்தமா மறந்தே போயிட்டேன். வாங்க கனல் சார், உள்ள உட்காந்து பேசலாம். வாங்க வாங்க அங்கிள், நம்ம வீட்ல ஃபார்மாலிட்டி எதுவும் வேண்டாம். நான் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஒன்னும் வேண்டாம், முதல்ல இங்க வந்து உட்காருங்க. நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நீ உட்காருமா. அங்கிளுடைய பையன் கல்யாணத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க அங்கிள்? பொண்ணு எந்த ஊரு? பொண்ணு கேட்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். முதல்ல என் பையன் ராஜேஷுக்காக கௌரிய பொண்ணு கேட்டு நான் வந்தேன். அதுதான் நடக்காம போயிடுச்சே. அப்புறம் அவளுக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்துட்டீங்க. இப்ப நான் சொல்ல போறத வேண்டான்னு சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நடந்ததையெல்லாம் மறக்க ராஜேஷ் ரெடியா இருக்கான். கௌரிக்கு சம்மதம் இருந்தா அவளை இன்னொரு தடவை நல்லா யோசிக்க சொல்லி அவன் தான் இப்போ என்ன கேட்க சொன்னான். இல்ல கனல் சார், இனிமே அது நடக்காது. இனிமே நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். அக்கா சம்மதிக்க மாட்டா அங்கிள். நீங்களும் உங்க பையனும் மறுபடியும் அக்கா முன்னாடி அசிங்கப்படுறத நான் விரும்பல அங்கிள். அதை பத்தி நான் கவலையே படலம்மா. நான் உயிரோட இருக்கிறதே என் பையனுக்காக தான். அவளோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஒரு முறை கேட்கறதுல தப்பு இல்லையே. ஒருவேளை அவன் ஆசை நிறைவேறிச்சுன்னா சந்தோஷம், இல்லைன்னா நம்ம இதை விட்டுறலாம். நீங்க கௌரிய கூப்பிட்டு ஒரு தடவை கேளுங்க. எனக்கு ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம். நான் தான் சொன்னேன்ல, ராஜேஷோட முகத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் நான் இவ்வளவு தைரியமா இங்க வந்திருக்கேன். உங்க மரியாதையை காப்பாத்துறதுக்கு மனோ என்ன தேடி இங்க வர வரைக்கும் கை காட்ட யாராவது ஒருத்தர் இருந்தா போதும்ல. அது நடக்கும். என்னை ஏத்துக்கிற மனசு இருக்கிற யாராவது அதுக்கு தயாரா கண்டிப்பா வருவாங்க. அப்போ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க ஏற்பாடு பண்ணலாம் இல்லம்மா? ஏற்பாடு பண்ணுங்க அங்கிள். நான் இனிமே வாக்கு மாற மாட்டேன். இந்த ஒரு வார்த்தை போதும். இப்பதான் என் மனசுக்கு ஒரு நிம்மதி வந்தது. இனி எல்லா விஷயத்தையும் நம்ம சீக்கிரமா நடத்தலாம். நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது கனல் சார், உங்களால நம்ப முடியல. இதுக்குதான் சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் அமையணும்னு. அது இல்ல அங்கிள், நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிச்சோம். இனி யோசிக்கிறதுக்குன்னு எதுவும் இல்ல. ஒரு நல்ல நாளை பார்த்து நான் உங்ககிட்ட சொல்றேன். கல்யாணத்தை நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிடலாம். ஈவினிங் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி கொடுத்துருவோம். அது போதும்ல. இருந்தாலும் கனல் சார், பொண்ணுக்கு நீங்க என்ன போட போறீங்கன்னா ஒன்னும் வேண்டாம், அவளை மட்டும் அனுப்பி வைங்க போதும். சரி, ஓகே. நான் இந்த விஷயத்தை போய் ராஜேஷ் கிட்ட சொல்றேன். அவங்க ரொம்ப டென்ஷனோட இருப்பான். அப்ப நான் கிளம்புறேன். என்ன காயத்ரி, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? உங்க மூத்த பொண்ணுடைய பிளான் படிதான் இங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. இல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நாம இதுக்கு துணை போக கூடாது. உடனே அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதீங்கம்மா. நான் முதல்ல ராஜேஷை போய் பார்த்து பேசிட்டு வரேன்.
அதெல்லாம் சரிதான் காயத்ரி. இது வரைக்கும் கௌரி என்கிட்ட அன்பாவும் பாசமாவும் பேசினதே இல்லை. நான் இப்போ இப்படி செய்யறது கூட கௌரியோட நல்லதுக்காக மட்டும்தான். அப்புறம் எதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றீங்கன்னு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மனோஜ் தலைமறைவா இருந்தப்போ கௌரிக்கு நீங்க உதவி பண்ண மாதிரி இல்ல இது. என்னதான் மறைச்சு வச்சாலும் வெளி உலகத்துக்கு தெரிய போற ரகசியம் அவளுக்குள்ள இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் காயத்ரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.